வெல்கம் டு யூனிவர்சிட்டி விட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹையர் எஜுகேஷன்லேருந்து முக்கிய கோரிக்கைகளை பற்றி சில விஷயங்களுக்கு முடிவெடுத்துருந்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ புதியதாக ஒரு 763 கௌரவ விரிவாளர்கள் நியமனம் விரைவில் அப்படிங்கிறது ஒரு அரசாணை வரப்போகுது. எதற்காக இந்த புதியதாக 763 புதுசாக சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆட்சி காலங்களில், திமுக ஆட்சி காலங்களில் புதிதாக தொடங்கப்பட்ட கல்லூரிகளில் அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் 3வது ஆண்டுகளுக்கு போயிட்டுருக்காங்க. 2வது ஆண்டு 3வது ஆண்டு போகிறனால அங்கே கூடுதல் பணியிடங்கள் தேவைப்படும் காரணத்தினால அதற்கான கௌரவ விரிவாளர்களும், சில கௌரவ விரிவாளர்கள் அந்த பணியை தொடர்ந்து வேறு பணிகளுக்கு சென்றனாலையும், சில பேர் ரிட்டையர்ட் ஆகியிருப்பாங்க. அதுக்கடுத்து இறப்பு ஏற்பட்டு அங்கங்கே காலி பணியிடங்கள் உள்ள கல்லூரிகளில் கௌரவ விரிவாளரை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கிட்ட கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கோரிக்கையை ஏற்று அரசு இந்த முடிவு எடுத்திருக்கு. 763 கௌரவ விரிவாளர்கள் விரைவில் நியமிக்கிற மாதிரியும், ரெண்டாவதாக கௌரவ விரிவாளர்களின் முக்கிய கோரிக்கையான இந்த 50,000 தொகுப்பூதியம் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு என்ன பதில் அவங்க வச்சுருக்காங்கன்னா, அது அரசின் கொள்கைக்கு உட்பட்டது அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் அப்படிங்கிற விஷயம் இங்கே எந்த அளவுக்கு சாத்தியமாக நடக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும். அதற்கு முன்னால் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி நடத்த வேண்டிய செட் தேர்வை நடத்தி முடித்தால் மட்டுமே அதுக்கு ஒரு இறுதி பதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுபோக சில விதமான வழக்குகள் இருக்கிறனால அதற்கான காரணங்களும் என்னங்கிறத அந்த வழக்குகள் முடிஞ்சால் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் உயர்கல்வித்துறையில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயம் ஓரளவுக்கு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் சம்மந்தமாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதில் நம்ம முக்கியமான கோரிக்கையை மட்டும்தான் இதில் நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். நிறைய கோரிக்கைகள் இருந்திருந்தாலும் இதுதான் ரொம்ப முக்கியமானது. புதுசாக ஜாயின் பண்ணக்கூடிய கௌரவ விரிவாளராக இருந்தாலும் சரி, ஏற்கனவே வேலை பார்க்குற கௌரவ விரிவாளராக இருந்தாலும் சரி, டிஆர்பி எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு கரெக்டான நியூஸாக இருக்கும். இந்த 763 பேர் இப்படி அப்பாயின்ட் பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு வருஷ காலகட்டத்துக்கு அவங்க அதில் அந்த பணியில் இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த பணி நியமனங்கள் அப்படிங்கிற விஷயம் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இதுதான் அதோட நிர்வாக அனுமதி கொடுக்கப்பட்டு நிதி அனுமதி பெறப்படாத ஆசிரியர் பணியிடங்களுக்கு நிதி அனுமதி வழங்குதல், மேலும் பளுவின் அடிப்படையில் புதிய ஆசிரியர் பணியிடங்களை தோற்றுவித்தல். ஸோ அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க. புதிய கல்லூரிகளில் 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டுகளுக்கு தேவைப்படும் 940 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு நிதி அனுமதி கோரி அரசுக்கு அனுப்பப்பட்ட கருத்துருவில் 763 பணியிடங்களை கௌரவ விரிவாளர்களை கொண்டு நிரப்பிட அரசாணை வழங்கப்பட்டுள்ளது. ஸோ எங்கெல்லாம் பெர்மனண்ட்டாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட் இருக்கோ அந்த இடம் எல்லாமே இந்த மாதிரி கெஸ்ட் லெக்சர்ஸை வச்சு தான் அவங்க அப்பாயின்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். இது எத்தனை காலம் இன்னும் போயிட்டுருக்க போதுன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த ஒரு ஆண்டு இதுதான் போகும். இந்த 2024லேருந்து 2025 கௌரவ விரிவாளர்கள் தான் பணியாற்ற முடியும் இந்த கல்லூரிகளில் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். கூடுதலாக ஒரு 763 கௌரவ விரிவாளர்களையும் அவங்க நியமிக்கிறதுக்கான ஆணை கூடிய விரைவில் வெளியிடப்படும். ஸோ அதை பார்த்துக்கலாம். அடுத்த கோரிக்கையான இது பார்த்தோன்னா, நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் 21/3/2024 அன்று வெளியான தீர்ப்பின்படி அரசு கல்லூரியில் பணியாற்றி வரும் கௌரவ விரிவாளருக்கு மாத ஊதியமாக குறைஞ்சபட்சம் 50,000 வழங்குதல், இது அரசின் கொள்கை முடிவுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு கெஸ்ட் லெக்சராக இருந்தாலும் சரி, காலேஜஸில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, ஃபினான்சியல் பவரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் நீதிமன்றத்தோட இதை டைரெக்டாக டைரக்ஷன்ஸில் எடுத்து அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற இதை போயிட மாட்டாங்க கவர்மெண்ட் எப்போவுமே. அது ஒரு தனிநபருக்கான ஃபினான்சியல் ப்ராப்ளமாக இருந்து அதற்கு ஒரு நீதிமன்றம் அதுக்கான ஆணையை வழங்கினா மட்டும் அவங்க அதற்கான செலவினை அரசு டக்குன்னு முடிவெடுத்து கொடுத்துருவாங்க. பட் ஒரு நிர்வாகத்துக்கு அரசுக்கு நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு நிர்வாகத்தில் இவ்வளோ சம்பளம் கொடுங்க அப்படின்னு அதை தலையிடுறது அது அரசின் கொள்கை முடிவுக்கு உட்பட்டதாக இருக்கும். இதில் இந்த யூஜிசி சொல்லக்கூடியதை எத்தனை முறை நீதிமன்றம் மூலமாக பெறப்பட்டாலுமே இது அரசின் கொள்கை முடிவுன்னு சொல்லி அவங்க முடிச்சிட முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே கொஞ்சம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். பட் இருந்தாலும் இவர்களுடைய முயற்சிக்கு பலனளிக்கும் வகையில் மற்ற அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இவங்களுக்காக குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அது அரசு தான் என்னங்கிறத முடிவு செய்ய வேணும். நிரந்தர பணியிடங்களை நிரப்பிட்டால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. 50,000 மட்டும் இல்லை, அவங்களுக்கான ஊதியத்தை மத்திய அரசிடமிருந்து பெறப்பட்டு ஈஸியாக வழங்கப்படும் அப்படிங்கிற இதில் அவங்க எடுத்துகிட்டு போயிடலாம். டைரெக்டாக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் 50,000 வழங்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு இருக்குது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். அதற்கு அடுத்ததாக 2024-25 கல்வியாண்டு அரசு கலை அறிவியல் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை நடைபெற்றது. மீதமுள்ள காலியிடங்கள் நிரப்புவது தொடர்பாக முதல்வருக்கு அறிவுரை வழங்க வேண்டும்.
ஸோ அந்த மாதிரி சில கோரிக்கைகளுக்கு வந்து அவங்க பதில் அளிச்சிருக்காங்க. கூடிய விரைவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.